ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒய்ஜி மகேந்திரன் நடித்த பார்ட் 3 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 3 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் 17வது படத்துலேருந்து 24வது படம் வரை பார்க்க போகிறோங்க. அதில் எந்த படத்தில் எந்த ரோலில் நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட 17வது படமாக நம்ம ஒய்ஜி மகேந்திரன் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அம்பிகா நடிச்சிருக்காப்ல, இதில் ஒய்ஜி மகேந்திரனும் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை கே நடராஜ் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல, இதில் நம்ம ரஜினிகாந்த் ஹிம்செல்ஃபாக லாங் லீடாக நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 18வது படத்தை பற்றி பார்த்தலாம். 18வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ராதிகா நடிச்சிருக்காப்ல, இதில் ஒய்ஜி மகேந்திரன் தக்காளி அப்படிங்கிற கேட்டில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல, இதில் மாணிக்கம் அப்படிங்கிற கேட்டில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 19வது படத்தை பற்றி பார்த்துலாம். 19வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் மாதவி நடிச்சிருக்காப்ல, நம்ம ஒய்ஜி மகேந்திரன் பாபு அப்படிங்கிற கேட்டில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் பாலு மகேந்திரன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல, இதில் ரவி அப்படிங்கிற கேட்டில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 20வது படத்தை பற்றி பார்த்தோம்னா, 20வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் நான் அடிமை இல்லை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்ல, நம்ம ஒய்ஜி மகேந்திரனும் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் துவாரஷிகி அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 21வது படத்தை பற்றி பார்த்தோம்னா, 21வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் விடுதலை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் மாதவி நடிச்சிருக்காப்ல, இதில் நம்ம ஒய்ஜி மகேந்திரன் கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை ஒய் விஜயன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல, இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 22வது படம் 1987ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது வயசில் ஊர்காவலன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதிகா நடிச்சிருக்காப்ல, நம்ம ஒய்ஜி மகேந்திரன் ராஜதுரையினுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்லங்க, அதாவது நம்ம ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை மனோபாலா டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் காங்கேயன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. அதுக்கடுத்து 23வது படம் தாங்க. 23வது படம் 1994ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 44வது வயசில் வீரா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் மீனா நடிச்சிருக்காப்ல, ரோஜா நடிச்சிருக்காப்ல, நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஜி மகேந்திரன் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக, கிராமத்து ஃப்ரெண்டாக செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல, இதில் நம்ம ரஜினிகாந்த் முத்து வீரப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. லாஸ்ட் படமாக 24வது படத்தை பற்றி பார்த்துலாங்க. 24வது படம் 2019ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 69வது வயசில் பேட்டை படம் தாங்க. பேட்டை படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒய்ஜி மகேந்திரன் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் பேட்டை வேலன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் காளி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நிறைய திரைத்துறையினர் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்ல. இதில் சிம்ரனும் நடிச்சிருக்காப்ல, நம்ம திரிசாவும் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் எப்படி நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட ஒய்ஜி மகேந்திரன் 24 படங்கள் நடிச்சிருக்காப்ல. இதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ட்டாக போட்டுருக்கோம். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ஒய்ஜி மகேந்திரன் ரஜினிகாந்த் கூட செம சூப்பராக சிறப்பாக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட கலிரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.